இந்தியாவோட மேட்ச் நம்பர் 1 ஹரி லெவன்ஸ் vs 2G குரூப்ஸ். ஹரி லெவன்ஸ் பேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் கிடைக்குது. ரன் அவுட் சான்ஸ். நல்ல ஒரு த்ரோங்க, ஆனால் ஸ்டம்பில் படலை. செகண்ட் பால் ஜெகன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். சூப்பர் ஷாட் அடிச்சிருக்காங்க. கேட்சா இல்லைங்க, டாப்பில் அடிச்சிருக்காங்க. பவுண்ட்ரி சான்ஸ் இல்லைங்க, பவுண்ட்ரிங்க. செகண்ட் பாலே பவுண்ட்ரிக்கு அடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கிரவுண்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்கு தான், ஒரு 60 மீட்டர் இருக்கும் எல்லா சைடுமே. நியூ பாலுக்கு மெர்க்குரி ப்ளஸ்க்கு ரொம்ப லாங்கான கிரவுண்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லா ரன்னும் ஓடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக மேக்ஸிமம் வர வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நேற்று டேவிலே வந்து ஒரு 5 மேக்ஸிமம் தான் வந்துருந்துச்சு மொத்தமாகவே. பால் அழகான ஒரு கட்டு, சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் ஓவரில் அழகான ஒரு ஷார்ட்டு லெக் சைடில். அகேன் சிங்கிள் தான் கிடைக்குது. ரெண்டு டீமுக்கும் ஒரு நல்ல ஒரு ஓவராக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓடி எடுக்கிற ஸ்கோர் தான். ஃபஸ்ட் ஓவரில் 7 ரன் வந்திருக்கு ஹரி லெவன்ஸுக்கு. ஃபஸ்ட் ஓவர்லேயே 7 ரன் வந்திருக்கு ஹரி லெவனுக்கு. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 4 ரன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பவுண்ட்ரிங்க, ஃபைனலுக்கு மேலே பவுண்ட்ரி கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு பாலே செகண்ட் ஓவரில். நல்ல ஒரு கனெக்ஷன், ஆனால் விண்டு சப்போர்ட்டு கிடையாது. ஸோ அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் அகைன் ஒரு கட் ஷாட் அடிக்க போனார், ஆனால் ஃபுல் ஷாட்டாக போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ். அம்பையர் சிக்னல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் ஒரு சூப்பர் ஷாட்டு அடிச்சிருக்காரு கவர்ஸ் மேலே. டபுள் ஓடிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் இங்கே. பால் அகைன் கவர்ஸ் மேலே சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். அங்கே ஃபீல்டர் டபுள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஃபீல். சிங்கிள் ரன் மட்டுமே அவுட். அந்த வைட் கிடச்சிருக்கும். லாஸ்ட் பால் அகைன் டாட் பால் ஆயிருக்கு. ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஓவராக போட்டிருக்காரு ராஜ். 2 ஓவர் முடிவில் 16 வந்திருக்கு. சரி 16. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் அதான ஒரு ஷாட்டு கைக்கு தான் போயிருந்த. விக்கெட் சிக்னலுங்க. நல்ல ஒரு கனெக்ஷன் தான், ஆனால் சரியான கனெக்ஷன் இருந்திருந்தால் இன்னும் நல்லாவே வெளியே போயிருக்கும். மிடில் பேட்டில் படலை. பேட்ஸ்மேன் கார்த்திக் நல்ல ஒரு பேட்ஸ்மேன். வெயிட் பண்ணதை பார்க்கணும். சிங்கிள் கிடைக்குது. ஃபஸ்ட் பாலே சிங்கிள் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் பேட்டில் பட்டிருக்கு. பேட்டில் பட்டு சிங்கிள் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க கவர்ஸில். சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. நல்ல ஒரு ஃபீலிங். நெக்ஸ்ட் பால் விக்கெட் சிக்னல் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு பால் போட்டிருக்காரு. பால் பவுன்ஸ் ஆகலை, கீழே வந்ததுனால வெங்கட் விக்கெட் ஆகிருக்காரு. அண்ட் நியூ பேட்டர் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. டாட் பால் ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஓவர் போட்டிருக்காரு ஹரி. நல்லதாக ஃபஸ்ட் பால் இது வரைக்கும் 20 ரன் வந்திருக்கு. ஃபஸ்ட் பாலே சிங்கிள் கிடச்சிருக்கு கார்த்திக் பேட்லேருந்து. 2 விக்கெட் போட்டிருந்தார் கண்டினியூவாக. அகைன் செகண்ட் பால் கைக்கே போகுதா இல்லைங்க. விக்கெட் சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு ரன் ஓடுவாங்க. ஃபீல்டிங் வந்தாலுமே இங்கே ஒரு ரன் ஓடிட்டாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் நோ சான்ஸ் இல்லைங்க, ரொம்ப பின்னாடி இருந்தது. ஸோ அதனால் ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அவுட் அடிச்சிட்டாரு. ஷார்ட் பாலாக போட்டாங்க. பவுண்ட்ரி போக சான்ஸ் இருக்குது. 4 ரன் கிடச்சிருக்கு கார்த்தி பேட்டில் இருந்து. நல்ல ஒரு ஷாட். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். சிங்கிள் மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால சிங்கிள் அடிட்டு அந்த பக்கம் போயிருக்காரு கார்த்திக்.
நெக்ஸ்ட் பால் அகைன் ஸ்லோயர் சிங்கிள் தான் கிடைக்கும். அங்கே நல்ல ஃபீல்டிங். அங்கே அகைன் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் ஆட் பண்ணியிருக்காங்க 11. 32 ரன் வந்திருக்கு 4 ஓவருக்கு. டாஸ் பால் அடித்தா கரெக்ட் பால் தான். இங்கே நோ பால் போட்டாலும் ஹைட்டு நோ பால் தான். பால் அகைன் ஃபுல் டாஸ். அகைன் அதே ரேஞ்சில் அடிச்சிருக்காரு. திசையில் சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். நோ சொல்லிட்டாரு கார்த்திக். 2 பாலுக்கு 3 ரன் வந்திருக்கு. தேர்ட் பால் அகைன் சிங்கிள். நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் கார்த்திக். ஏன்னா ஷாட்டுக்கு போனால் கண்டிப்பாக விக்கெட் விழுவ சான்ஸ் இருக்குன்னு கரெக்டாக ஆடிட்டுருக்காரு கார்த்திக். நெக்ஸ்ட் பால் கைக்கே போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன் சான்ஸ் பார்ப்பாங்க. ஓடிட்டாங்க 2 ரன். ஜஸ்ட்டு மிஸ் பண்ணாங்க, அதனால் 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங் ஓடிட்டுருக்காங்க. பால் அட்டு கவர்ஸ் மேலே அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 2 சான்ஸ் பார்ப்பாங்க ஈஸியாக. இல்லைங்க நான் சொல்லிட்டாரு கார்த்திக். ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 ரன் வந்திருக்கு 5 ஓவருக்கு. நல்ல ஒரு ஸ்கோர் தான் இந்த அதாவது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா சைடும் பெருசு, ஓடி தான் எடுக்கணும். ஸோ அதனால் ஒரு 45-50ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். அஞ்சு ஓவருக்கு 39. 6வது ஓவரில் ஃபஸ்ட் பாலே நல்ல ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காங்க. செகண்ட் பால் டாஸ் பால் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 4 ரன் கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த பக்கம் இதுலேயும் பார்த்தாரு, ஆள் இல்லைன்னொன்னே ஃபுல் டாஸ் பால் வந்தோன்னே அந்த பக்கம் அடிச்சிட்டாரு. நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு பேட்டிங் கார்த்திக். நெக்ஸ்ட் பால் விக்கெட் அடிச்சிருக்காரு. கேட்ச் போகாது, கண்டிப்பாக ஓடி தான் எடுப்பாங்க. பால் குத்தினோடனே தலையில் குத்திருச்சா தெரில, கட்டாகி வேறு பக்கம் போயிடுச்சு. ஒரு வைடு. அகைன் 4th பால் இறங்கி ஸ்ட்ரைட்லேயே அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன் கேட்குறாரு. 4 ரன் கிடைக்குது கார்த்தி பேட்லேருந்து. அகைன் 2 சப்போர்ட்டு ஸ்ட்ரைட்டில் இருக்குது. இதனால ரொம்ப டயர்டான மாதிரி ஆடிட்டுருக்காரு கார்த்திக். நல்ல ஒரு ஷாட். லாஸ்ட் 2 more. சூப்பராக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் 2 ரன் கேட்குறாரு. 2 ரன் ஓடிட்டாங்க. ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? இல்லைங்க, நல்ல ஒரு ரன்னிங் ஓடிருக்காங்க. ஆக்சுவலாக டயர்டுன்னு சொன்னதுக்கு முன்னாடியே, ஆனால் அருமையாக ஓடிருக்காங்க. ஃபஸ்ட் பால் 6th ஓவரில் ஃபுல் டாஸ் பால். 1 ரன்னுக்கு ஆடினார், அதுவும் கிடச்சிருச்சு அவருக்கு. ஓவர் முடிஞ்சிருக்கு. 34 ரன் வந்து இருக்குது 6 ஓவருக்கு. நல்ல ஒரு ஸ்கோரு. லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் டாட் பால். சூப்பர் பால், டாட் பால் ஆயிருக்கு. செகண்ட் பால் சிங்கிள் கிடைக்கிது. சரியாக பேட்டில் படலை, இருந்தாலுமே ஓட்டாங்க 1 ரன். நெக்ஸ்ட் பால் தேர்ட் பால் ஹைட் எழுதிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன் சான்ஸ் பார்க்கலாம். ஆளே கிடையாது, ஈஸியாக ஓடிடுவாங்க 2 ரன். மூணு பாலுக்கு 3 ரன் வந்திருக்கு. 4வது பால் அகைன் ஹைட் ஏற்றிருக்காரு. கண்டிப்பாக திரும்பவும் 2 ரன் பார்ப்பாங்க ஈஸியாக. 2 ரன் பார்த்துட்டாங்க. அங்கே அடிச்சிருந்தா ஏதாவது சான்ஸ் இருந்திருக்கும். பவுலர் ரெண்டில், கீப்பர் ரெண்டில் அடித்ததுனால உள்ளே வந்துட்டாங்க. 2 more இந்த இன்னிங்ஸில். அகைன் ஃபுல் டாஸ். மிட் ஆஃபில் அடிச்சிருக்காங்க. சிங்கிள் போதும்ட்டார் கார்த்திக். டவுன் பேட்ஸ்மேனாக வந்தார் கார்த்திக். இது வரைக்கும் நல்லா அவங்க டீமுக்கு ஸ்கோரை எடுத்து கொடுத்துருக்காரு. மைண்ட் செட்டை போட்டு
ஷாட்டுங்க. திரும்பவும் 2 ரன் கேட்டிருக்காரு. 2 ரன் கண்டிப்பாக ஓடுவாங்க. விக்கெட் சான்ஸ். அகைன் 2 ஓட்டாங்க. நல்ல ஒரு பேட்டிங் ஆடிருக்காங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் கார்த்திக். நல்ல ஒரு ரன்னை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 62 ரன் வந்திருக்கு. 63 டார்கெட். 63 டார்கெட் கொடுத்துருக்காங்க 2G குரூப்புக்கு. ஃபஸ்ட் பால் சேம் ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட்டு பாலே லெக் பைஸ். செகண்ட் பால் ஒரு கட்டு. நல்ல ஒரு கட்டு அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க ஈஸியாக. இன்னொரு ரன் கூட சான்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்கா? ஆமாம், ஓட்டாங்க. நல்ல ஒரு த்ரோ இல்லை, அதனால் 3 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் உல்டா சைடு தான் ஏறி இருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கு. யாருமே பிடிக்கலைங்க. நெக்ஸ்ட் பால் அண்ட் அவுட் பால். நல்ல ஒரு பால் போட்டிருக்காரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் பாலே நம்ம 3 ரன் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் ஒரே ரன் தான் கொடுத்தாரு. மற்ற மாதிரி 4 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஓவரில் 4 ரன் வந்திருக்கு. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் டாஸ் பால் கைக்கே போகுது. விக்கெட்டுங்க. சூப்பராக ஃபீல்ட் செட் பண்ணி அந்த இடத்துல கைக்கு ஒரு இன்ச்சு கூட நான் வரல, கையிலே அடிச்சிருக்காரு பாபு. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. சங்கர் ஃபஸ்ட் ஓவரில் செகண்ட் பாலே மிஸ் பண்ணி 3 ரன் கொடுத்தாரு. ஆனால் அந்த கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காருங்க சங்கர். ஃபஸ்ட் பால் விக்கெட் வந்துருந்துச்சு. செகண்ட் பால் பேட்டில் பட்டிருக்கா காலில் பட்டிருக்கா தெரியல. வெயிட் பண்ணி பார்க்க நாம் பேசுங்க. பேட்டில் பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் கேட் ஆகிருக்கும். மிஸ் ஆகிருக்கேங்க. கனெக்ஷன் போனார், பெரிய கனெக்ஷனுக்கு. நான் ஹெச் ஆகி பின்னாடி வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் பால் கொடுத்துருக்காங்க. வைடிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்லோ ஏராக போட்டிருக்காருங்க. சூக்கி வேகமாக ஓடி வந்து ஸ்லோயர் போட்டிருக்காரு. சூப்பர் பால். லாஸ்ட் பால் செகண்ட் ஓவரில் கார்த்திக்கோட லாஸ்ட் பால். கேட்ச் ஆகிச்சோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சூப்பராக ட்ரை பண்ணார். கையில் பிடிச்சிருந்தானா அருமையான கேட்சாக இருந்திருக்கும். நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரிட்டர்ன் வந்திருக்கு. பவர் பிளே விளையாட்டு இருந்தால் அடிச்சிருக்காங்க. சூப்பர் ஷாட்டு. ஆனால் கைக்கு போதா? இல்லைங்க, பவுண்ட்ரி. நல்ல ஒரு ஃபீலிங் அங்கே. பட்டா த்ரோ அடிக்க முடியாதுன்னு கார்த்தி முன்னாடி ஓடி இருக்காரு. நல்ல ஒரு மைண்ட் செட். ஆனாலுமே 2 ரன் கிடச்சிருக்கு. சூப்பர் ஷாட்டு. மேக்ஸிமமா கேட்சா? விக்கெட்டுங்க. மிகப்பெரிய அங்கே தான் மிகப்பெரிய தூரம். ஸோ அந்த ரீசன்லேயே அடித்து விக்கெட் ஆகிருக்காரு. நல்ல ஒரு பேட்டர். ஹார்ட் லக் பாய்ஸ். நெக்ஸ்ட் பால் டாஸ் பால். பவுண்ட்ரி போயிடுச்சா? போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி. 4 ரன் கிடச்சிருக்கு 2G குரூப்புக்கு. நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் பால் ஒரு வைடு. ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காங்க. இறங்கி சிங்கிள் தான் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீலிங். நெக்ஸ்ட் பால் ஒரு கட் அடிச்சிருக்காரு. சிங்கிள் தான் கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீலிங் அங்கே. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காரு. வளைச்சி அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே 2 ரன் தான் ஓடுது. ஃபில்லர் இருக்காரு. 2 ரன் தான் ஓடுவாங்க. 3 ஓவருக்கு 22 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஓவரில் 14 ரன் வந்திருக்கு. சரி, ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. போய் சொன்னோன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் கிடச்சிருக்கு. தேர்ட் பால் டாட் பால். ஃபோர்த் பால் பாயிண்ட் மேலே அடிச்சிருக்காரு. சாரி, 2 ரன்.
பால் ரிவர்ஸ் திரும்பி சிங்கிள் தான் கிடைக்கும். அவங்க ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் கார்த்திக். பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ண. நெக்ஸ்ட் பால் டாட் பால். லெக் பாய்ஸ் மூலமா டாட் பால் ஆகுது. ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் பால் ஹைட்டு தான் ஏறி இருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கா? விக்கெட்டுங்க. நல்ல ஒரு விக்கெட். தூக்கி போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றொரு விக்கெட். சூப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ராகுல். பேட்டர் ராகுல் கவர்ஸ் மேல தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா 2 ரன் ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட் பால் அகைன் கவர்ஸ் மேல அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா 2 ரன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பால் சிங்கிளா ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க. லாஸ்ட் 12 பாலுக்கு 31 ரன் அடிக்கணும். ஷாட் அடிச்சிருக்காங்க. கேட்சா இல்லைங்க. நல்ல ஒரு ட்ரை. ஆனா மிஸ் ஆயிருக்கு. நல்ல ட்ரை பா. செகண்ட் பால் சிங்கிள் கிடைக்கும். கண்டிப்பா சிங்கிளும் அலோவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட் அடிச்சிருக்காருங்க கவர்ஸ் மேல. நோட் சான்ஸா? சூப்பரா கார்த்திக் கலெக்ட் பண்ணி அடிச்சிருந்தாரு. ஆனா அங்க சரியான இடத்துல நிக்கல கார்த்திக். பவுலர் கார்த்திக் கரெக்டாக நின்று இருந்தாருன்னா ரன் அவுட் சான்ஸ் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 2 மோர். பாலா விக்கெட் அடிச்சிருக்காங்க. நோ பாலும் கொடுத்துருக்காங்க. நோ பால் சிக்னல் வந்திருக்கு. 3 ரன் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 2 மோர். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிளும் அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால் சிங்கிள் தான் கிடைக்கும். கீப்பரை ஓடிட்டாரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஓவரில் 21 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் நோ பால். நோ பால் ப்ளஸ் 1 2 ரன் வந்திருக்கு. 2 ரன்கள். ஷாட் அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 2 ரன் சான்ஸ் பார்ப்பாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. 5 பந்துகளுக்கு 17 ரன்கள். ஒரு பாலுக்கு 4 ரன் வந்திருக்கு. செகண்ட் பால் விக்கெட்டுங்க. விக்கெட் சிக்னல். இதான் இருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கு. விக்கெட்டுங்க. விக்கெட் சிக்னல். 17 பேட்ல சரியா படல. ரிவர்ஸ் திரும்பினாரு. சிங்கிள் கிடைக்குது. 2க்கு 16 அடிக்கணும். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. டாட் பால் விழுந்திருக்கு. பால் டாட் பால். ஹார்ட் லக் பாய்ஸ். 2G குரூப்புக்கு ஹார்ட் லக். கங்க்ராட்ஸ் ஹரி11. ஃபர்ஸ்ட் மேட்சை பிடிக்கிறாங்க ஹரி11. சண்டேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. செகண்ட் மேட்ச்சில் பார்ப்போம்.